Double takedown. Double takedown. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஒரே ஒரு லைக் கூட போடாமல் பார்க்குறீங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஹெட்ஷாட் அடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பிஃபோர் ஆஃப்டர்ன்ட்டு. ஓகே, இப்போ நான் அது எப்படி பண்ணேன்னு தான் காட்ட போகிறேன். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஹெச்ஓடி இருக்குல்ல, அதை வந்து ஃபயர் பட்டன் சைஸ் வந்து 48லேருந்து 50 வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வச்சாச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு ப்ரீஸ் ஆன் த ஸ்கோப் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தான் மெயினான ஒரு விஷயம் இருக்குது. சென்சிட்டிவிட்டி வந்து இது தான். ஜெனரல் வந்து 190லேருந்து 200 வரைக்கும் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கேமரா வந்து ரொட்டேட் ஸ்பீடாக பண்ண முடியும். ஓகே, ரெட் டாட் வந்து பார்த்திங்கன்னா 190 அதே மாதிரி தான். 190லேருந்து 200 இருக்கும், அதே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 2x ஸ்கோப்பு 180 வச்சுக்கோங்க. 4x ஸ்கோப்பு 175 வச்சுக்கோங்க. ஸ்னைப்பர் ஸ்கோப்பும் 150 வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ கேமரா பட்டன் இருக்குல்ல, அது வந்து நம்ம திருப்பத்துக்கு இது ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 165 வச்சுக்கோங்க. மாற்றாதீங்க, அது மட்டும் தான் வைக்க முடியும். ஓகே, வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு இந்த லெஃப்ட்டு ஃபயர் பட்டன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆல்வேஸ் குத்துடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமில் போய் உங்களோட இது எதுவோ இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இதை தூக்கி நம்ம கரெக்டாக இதுக்கு சென்டரில் வைக்கணும். கரெக்டாக சென்டரில் வைக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வைக்கணும் பாருங்கள், கரெக்டாக அதில் ஓவர்லேப் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது மாதிரி தான் வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் முன்னாடியே லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஹெட்ஷாட் எப்படி உள்ளதுன்ட்டு. இப்போ வந்து ட்ரைனிங் போய்டும். கைஸ், இந்த வீடியோவில் இருக்க சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்பேக்கர்லேயே எடுத்து ஆடுவோம். ஏன்னா ஒன் டேப்புக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேறு கன்று கூட எடுத்து காட்டுறேன், இருங்க. மூணு கன்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் பயங்கரமாக உழுது. இருங்க, நான் இதில் அடிச்சு காட்டுறேன்.